நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. வேடசந்தூர் அருகே வரதட்சணை புகார் மீது 8 மாதங்களாக நடவடிக்கை எடுக்காமல் அலக்களிப்பதாக கூறி இளம்பெண் குடும்பத்தினருடன் மகளிர் காவல் நிலையம் முன்பு தர்ணா குழந்தை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஏவெல்லோடு நரசிங்கபுரத்தை சேர்ந்தவர் மகாலட்சுமி, வயது 24. இவருக்கும் தாடிக்கொம்பு சுக்கம்பட்டியை சேர்ந்த மணிமுருகன் என்பவருக்கும் கடந்த 2021ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு பவனேஷ் என்ற 1.5 வயது ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு 5 லட்சம் பணம் மற்றும் நகை 3 சவரன் வரதட்சணையாக தாய் வீட்டிலிருந்து வாங்கி வரச் சொல்லி மகாலட்சுமியின் கணவர் குடும்பத்தினர் கொடுமைப்படுத்தி உள்ளனர். மேலும் கணவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் மகாலட்சுமிக்கு அவரது மாமனார் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மகாலட்சுமி இது குறித்து தனது கணவரிடம் கூறியும் கணவர் அவரது தந்தையை கண்டிக்காததால் மகாலட்சுமி கோபித்துக் கொண்டு தனது தாய் வீட்டுக்கு சென்று விட்டார். இது குறித்து மகாலட்சுமியின் குடும்பத்தினர் வடமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கடந்த 8 மாதங்களாக 5 முறை புகார் செய்தும் மகளிர் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களை அலக்கழித்து உள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மகாலட்சுமி மற்றும் குடும்பத்தினர் இன்று வடமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது புகார் குறித்து நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த குழந்தையை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சிறுவனை காவல் நிலையத்திற்குள் கொண்டு சென்று விட்டனர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய போது வடமதுரை மகளிர் காவல் நிலையத்தில் அதிகமாக லஞ்சம் வாங்குவதாகவும் பணம் இருந்தால் மட்டுமே நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் குடும்பத்துடன் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொள்வதாக மகாலட்சுமியின் குடும்பத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.